हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நல்லபடியான பலன்களும் குழப்பமான பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 7ல் சனி உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். 6ஆம் ஆதி 7ல் உட்காந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள்லாம் நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் இந்த நிலம் சம்பந்தமாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அது கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. மேலும் சுக்கிரன் 2ஆம் ஆதி 8ல் உட்காண்டிருக்கு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால சில பல குழப்பங்கள் கண்டிப்பாக அடையும். குரு ரொம்ப நல்லா இருக்கார், அவர் காப்பாற்றிடுவாருங்க. இதுதாங்க உங்களுக்கு குருவும் புதனும் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படாமல் யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தம் கண்டிப்பாக உங்களுடைய நல்ல பலன்கள் பஞ்சாயத்து பண்ணி உங்களுக்கு அந்த பிஸ்னஸை பர்சனலாகவும் உங்களுக்கு ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஓரளவுக்கு சுமூகமாக முடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தை பார்த்து. மேலும் சுக்கிரன் 8ல் இருக்கிறதுனால லக்ஷ்மி கடாட்சம் நிறைய இருக்குங்க, நிறைய செல்வங்கள்லாம் நிறைய சேரும், புதிய முயற்சிகள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் 12ஆம் ஆதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9லையும் 10லையும் மாறுறதுனால பார்த்திங்கன்னா இந்த பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கும் மீடியா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஈல்டு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த அப்பாவுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஃபாரின்லேருந்து ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் மிஷினரிஸ்லாம் இம்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ராகுவும் கேதுவும் 6லையும் 12லையும் உட்காண்டிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அலைக்கழைப்பு கண்டிப்பாக உண்டு. அயல்நாட்டினுடைய இருந்து சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக செவ்வாய் அஷ்டமாதிபதி நீச்சம் பெற்றிருக்கு, 3ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல பலன்கள் புதனுடைய சாரத்தில் உட்காண்டிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ட்ரேடிங் பிஸ்னஸ், அதாவது இந்த புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இந்த
ரியாலிட்டி பிஸ்னஸ் பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல க்ரோத் லெவல் நல்லா கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மெடிக்கல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல க்ரோத் இருக்குது. இந்த டீச்சர்ஸாக இருக்கவங்களுக்கு, இந்த வாத்தியார், இந்த இன்ஸ்டியூஷனல் பிஸ்னஸ் பார்க்குறவங்களுக்கு, இன்ஸ்டியூஷன் அந்த எஜுகேஷன் டொமைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. எஃப்எம்சிஜியில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். புதிய கம்பெனியில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க. ஏன்னா 7ல் சனி இருக்கிறதுனால கொடுத்துட்டு நமக்கு வந்து பிரச்சனைகள் உண்டாக்கிப்பார். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக சேருங்க. மீடியாவில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து அப்லிஃப்ட் வர மாதிரியே இருக்கும். கொஞ்சம் வந்து மறைஞ்சு நின்று யாராவது உங்களுக்கு வந்து பின்னாடி பேக் ஸ்டாப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து மூவ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக பூர்வீக தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்சஸ்டர்ஸ் பிஸ்னஸ்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படியே அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பாவுடைய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த அப்படியே வழி வழியாக வம்சமாக வர பிஸ்னஸ்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மற்றும் வந்து திருமண இல்வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 25 வயசு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய பார்வைகள் இருக்கும். அதுக்கு மேலே அந்த ஜாதகத்தில் ராகுனுடைய பார்வை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து திருமண இல்வாழ்க்கையில் அவங்கள வந்து புதுசாக வந்து அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து அந்த பொருத்தங்கள் பார்த்து அந்த ஜாதகங்களை கனெக்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக திருமணம் செய்யுங்கள், மிகவும் நல்லபடியாக இருக்கும். மேலும் இந்த ஓவராலாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 60-40 சொல்லலாங்க. பிரச்சனைகளோடு சேர்ந்த சந்தோஷங்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.